ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் நான்வெஜ் புளியானம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா இது நான்வெஜ் புளியானம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டிலலாம் புளியானம்னு சொன்னாலே எல்லாம் வெறுத்து ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான்வெஜ் புளியானம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை மூச்சையை நல்லா வறுத்து ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அது ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான எண்ணெய் விட்டு 2 பட்டை ஒரு கிராம்பு வெடிக்க விட்டு அந்த 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் மாதிரி வளர்ந்த வரையும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதம் அப்புறம் சப்பாத்தி கூட தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் ஒரு 100 கிராம் அளவு மட்டன் பீஸ் எடுத்துருக்கேன், எலும்பும் கறியுமா. அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம நார்மல் புளியானத்துக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டோம். இந்த புளியானம் நான்வெஜ்ஜுங்கனால 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்ல வெள்ளை முச்சை, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. முச்சையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா வாடையெல்லாம் போகிற அளவு நல்லாவே வதக்கிடுங்க. அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வரும் இல்லையா, எண்ணெய் தனியாக வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி நம்ம அந்த கறியை வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா கறி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும், எண்ணெய் பிரிஞ்சோணும். இந்த மாதிரி நீங்கள் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் புளிக்குழம்பே வைக்காத வீடாக இருந்தால் கூட வாரத்தில் 2 தடவை இதை நீங்கள் வைக்க சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும். இப்போ நல்லா எலும்பு வெந்து வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட இதுக்கு வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் இதுதான் குட் காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் ஆஃபாக கட் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துட்டேன். அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி. மற்ற காயெலாம் சேர்க்காதீங்க, கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட பார்த்திங்கன்னா நல்லா திக்காக 1 கப் அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் புளிக்குழம்பு வாசமாகவும் திக்காகவும் இருக்கும், அதுக்காக. இப்போ இதை ஒரு விசில் விட்டுடலாம் காய் வேகிறதுக்காக. ஒரு விசில் விட்டுறதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக, அதை இது கூட சேர்த்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்பவே சூப்பரான மட்டன் எலும்பு போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.